ஒரு சிறிய வாழ்த்து என்றால் மனதார எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயுதம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. வாழ்த்தி உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. அன்பு என்னும் கூண்டிலே ஆடி பாடும் தெய்வமே, அண்ணன் உன்னை போற்றுதே, ஆசை தீபம் ஏற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே. தாயை போலே பார்க்கிறேன் வேறு பார்வை இல்லையே. மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே, நீ என்று வாழ வேண்டுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. ஜீவன் ஒன்று தானம்மா, அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரமா. தேகம் வேறு அகழாம் ஜீவன் ஒன்று தானம்மா, அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா. கோவில் தேவையில்லையே ஏறி வந்த தெய்வமே, பாடும் எந்த நாவிலே நாளும் வாழும் ஜீவன். கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள், கூடு வாழும் குருவிகள் பாடு பார்த்த பறவைகள். வாழ்த்தினேன் உன்னை போற்றினேன் என் வாழ்வெல்லாம் உன்னை ஏற்றினேன். காலம் காலம் ஆயினும் சேர்ந்து வாழ வேண்டுமே, நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டுமாயிரம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டுமாயிரம். லா 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 லா. குறிஞ்சியின் குன்றையும் குளிர்மையின் மென்மையும் வள்ளியும் தாமரையும் அழகுருவன்மையும் கடமும் சந்திரமும் கலிதொரு வளமையும் கொண்ட காண கவி கோயிலே, நீ வாழ்வாயாக. அருமையான நன்னன் தொற்றமிகுந்த தோழி சிறப்புமிகுந்த இடம் இடத்துக்கு போல் யாவையுமே அமைந்திருந்தாலும் கூட இடத்துல எனது சார்பாக வாழ்த்தி இருந்தாலும் கூட உங்களை பற்றி ஒரு சில விவரத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டி வரை பதில் தர காத்துக்கிருக்கேன். என்ன கேட்கணுமோ கதையின் முறைப்படி கேளுங்க. பண்டு விழுகிறது மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு விழுகிறது மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு
மாதே மாதே பண்டு விழிகள் கண்டு மொழி மாதே 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 கண்டுபிடிகள் கண்ட மொழி மாதே 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 கண்டுபிடிகள் கண்ட மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல் நாடென்ப நாடா வளர்ந்த நாடல்ல வளம் தரும் நாடே நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேள்வியில எந்த நாடுன்னு கேட்டதுனால இதோ பதில் பாடல். ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஜனநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஜனநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஜனநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஜனநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி எங்கள் நாடுமலை நாடு என்பார் சுவாமி. சரி, நாலு சொல்லு. மாதே அந்த தயர் பேரது சொல் கோதே இந்து முக மாதே 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 அந்த தயர் பேரது சொல் கோதே சின்னமணி தேனே அம்மா மாடே உன்னத்தானே சின்னமணி தேனே அம்மா மாடே உன்னத்தானே கண்ணமல இந்து முக மாதே 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 அந்த தயர் பேரது சொல் கோதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தாய் நகை மோகினி என்பார் சுவாமி ஓ, ஆ, ஓ, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தாய் நகை மோகினி என்பார் சுவாமி. எந்த பெயர் வள்ளி என்று சொல்லி அழைப்பார்கள் எந்த பெயர் வள்ளி சொல்லி அழைப்பார்கள் தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தாய் நகை மோகினி என்பார் சுவாமி. அப்பா வேறு நம்பி அம்மா வேறு நங்கை மோகினி உங்க வேறு வள்ளி செய்வது காவல் அமைத்திருப்பது அரண், பேசுவது தமிழ், வணங்குவது புகழ், விரட்டுவது பறவை, கையில் வைத்திருப்பது கவன். கவன் வச்சு என்ன பண்றீங்க பறவை விரட்டுற, எப்படி விரட்டுறீங்க ஆளலம் சொன்னு கல்லால விரட்டாம ஏன் சொல்லால விரட்டுறீங்க கல்லால அடிச்சா உயிர் சேதமாகும். ஆ. அகிம்சை முறைகளை சொல்லால அடிச்சா தான் எந்த உயிர் சேதமாகாது. ஆக நல்ல எண்ணத்தோடு உயர்வான சிந்தனையோடு பறவைகளை விரட்டும் தாங்கள் பக்தி காவலாக பக்தி காவலாக அன்பு காவலாக அன்பு காவலாக பிறரை கஷ்டப்படுத்த கூடாத காவலாக எதுக்கு காவல் பாக்குறீங்க திணைக்கு என்ன திணை கருந்தினை கருந்தனை யாருக்கு எங்களுக்கு சிந்தனை யாருக்கு முருகனுக்கு ஏன் கருந்தனை அவருக்கு கொடுக்காம சிந்தனை கொடுக்குறீங்க இறைவனை பொறுத்தளவுல குளிர்ச்சியான பொருளை இறைவன் கொடுத்தா வாழ்க்கையில நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை தான். நம்பிக்கை ஆ. நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆ. வாழ்க்கை தான் நம்பிக்கை ஆமா ஆமா இருக்கட்டும் நம்பிக்கையில வாழ்க்கையில வாழ முடியாது சுவாமி. விரைவில் நான் கேக்குறேன் 19 ஏமா அதைத்தான் குடுக்கணுமா கேக்குறீங்களே. ஆ. பங்குனி சித்திரை பிறந்துச்சுன்னா ஆ. கோயிலுக்கு பூரா பால் குடம் ஆமா எடுக்கிறாங்களா? ஆமா. பால் அபிஷேகம் ஆமா. பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் தேன் தெய்வத்தை அபிஷேகம் குளிர்படுத்துறாங்க. இது அவங்க எப்படி இறைவனை மக்கள்லாம் சேர்ந்து குளிர்விக்கிறாங்களோ அப்ப எப்படி இறைவனுடைய அந்த அந்த சூடு அந்த வெப்பத்தை தணிக்கிறாங்களோ அவருடைய வெப்பத்தை நம்மளால தணிக்க முடியாது. அதுவும் நான் காவல் பார்க்க வந்து முருகப்பெருமான் பிறக்கும் அப்ப போது நீங்க இந்த இடத்துல காவல் பார்த்து முருகப்பெருமானுடைய சூட்டை தணிக்கிறீங்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க அப்படி பேசுறவளே வச்சுக்காதீங்க. ஏன் நான் தவறா எதுவும் சொன்னேன் உங்களை நான் கேக்குறேன் ஆ. யதார்த்தமா ஒரு மனிதருக்கு உடம்புல உஷ்ணம்னா குறைக்கலாம். ஆ. பிறக்கும் பொழுதே முருகன் எப்படி பிறந்தவர்? அக்கினி பிளம்பாக பிறந்தவர் அக்கினி பிரபா வந்தவனே நெருப்புல இருந்து தீ பொறியில இருந்து வந்தவர் வந்தார்ல. அப்ப அவரை யார் நினைச்சாலும் உஷ்ணத்தை குறைக்க முடியாது, சூட்டை தணிக்க முடியாது. குடுக்கறதுல ஒரு மனம் குளிர நம்ம புள்ள நமக்காக உம்பிட்டு குடுக்குதே. அவர்தான் நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு- தீப்பொறி திரும்புவோம் தீப்பொறி திரும்ப இங்க வர வேணாம். ஏன் வர வேணாம் ஏன்னா குளிர் நேரமா இருக்குது, அதனால கிட்ட பத்த வச்சிருவார் அந்த பையன் தான். அதனால வேண்டி மனம் குளிர்வாருங்கிற நம்பிக்கையில கொடுத்து விடுக்க அவ்வளவுதான். அப்ப அப்பா சொன்ன பேச கேட்டு இந்த இடத்துக்கு தப்பாமல் காவல் பார்க்க வந்திருக்கீங்க ஆமா சாமி, சில பேர் மாதிரி தகப்ப பேச்ச கேட்காம நான் இருக்க மாட்டேன் சாமி. அதனால நீங்க எங்க அப்பா சொன்னதால உடனே கேட்டுருவேன் நான். ஆமா உங்க அப்பா அப்பான்றீங்களே உங்களை பெத்தவரா இப்படி எல்லாம் கேட்க கூடாது சுவாமி. ஏன் கேட்க கூடாது நானே காட்டுக்குள்ள எங்கிட்ட கடந்து கண்டு எடுத்து வந்திருக்காங்க. அப்ப அப்பன் பேரு தெரியாத அனாதை கழுதையாமா நீ சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க. ஏன் சம்பந்தம் எல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படி பேசுறீங்க நீங்க? அனாதை கழுதைனா தவறா நினைக்கிறியா அப்படி கேட்கலாம் முதல்ல. களி என்றாலே இப்பதானே அழகு நான் சொன்னேன். களி என்றாலே அழகு இருங்க. இருமா அடுத்தவங்க மனசை புண்படுத்த கூட இப்பதானே சொன்னேன். இந்த இருங்கங்க அப்புறம் அனாதை கழுதை நீங்க என்ன இந்த பண்றீங்க? இருங்கங்க இல்ல, இந்த இருங்க. பொறுங்கங்க நீங்க வாயை மூடுங்க இப்படிலாம் முதல்ல. சொல்லி தேவையில்லாம் பேசுன்னு நீங்க தான் இப்ப தேவையில்லாம் பேசுறீங்க. தேவையில்லாம் பேசுறீங்க வளர்த்திருக்கிற சரியான அப்பா விஷயம் இருக்க- பேசுறேன் இருங்க. நான் தவறா பேசலையே பெத்த தாய் தகப்பன் தெரியாத பிள்ளை போய் நீ அனாதை கழுதை எங்கிட்ட தெரிஞ்ச பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வேணும் தானே சொல்றீங்க. அனாதை கழுதைனா விளக்கு இருக்கு
விளக்கம் இல்லாம இது இந்த நீங்க நல்லா விளக்குவீங்க. இல்லம்மா, நீ உனக்கு விளக்கம் புரியாதனால உனக்கு விளக்க மாத்திரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது விளக்க மாற்று முறையில் பதிலி அடிக்கணும். நியாயம் இருந்தீங்களும் திருப்பி வரும் சாமி. என்ன பண்ண முடியும்? சாமியார்கிட்ட என்ன முறையா பேசணுமோ அந்த முறையோட பேசலாம். தவறா பேசலையே. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். பாருங்க, நம்ம காலில் போட்டு நடக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன? செருப்பு. எது? செருப்பு. செருப்பு. ஆமா. நம்ம போட்டு நடந்தோம்னா செருப்பு. ஆமா. கோயில்ல இருந்தா அதுக்கு பேரு திருவடி, பாதரட்சை. இப்போ உங்ககிட்டயும் விஷயம் இருக்குமா? வீட்டில் குப்பையை கூட்டணும்னா எதை வச்சு கூட்டுவான்? விளக்கமாறு. கோயிலில் கூட்டினோம்னா அதுக்கு பேர் வேற, திருவிளக்கு. திருவிளக்கை. வீட்டில் வடிச்சோம்னா சாதம், கோயிலில் வடிச்சோம்னா பிரசாதம். வீட்டில் இருக்கிறதுக்கு பேர் அடுப்படி, அங்க இருக்கிறதுக்கு பேர் மடப்பள்ளி. பாத்தியா? ஒரே சொல்லுதான், அர்த்தம் வேற. சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவா விளக்க மாட்டேன்னு தவறா இருக்கு சுவாமி. இதெல்லாம் நியாயம் தான். விளக்க மாற்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இறைவனுடைய பாதம் இருந்தாலும் திருவடிதான். ஆமா. நம்ம எடுத்து வச்சாலும் அதுவும் அடிதான். ஒருத்தர் ஓங்கி விட்டோம்னாலும் அதுவும் அடிதான். அதுவும் அடிதான். கொஞ்சம் தூரம் தள்ளி இல்லைன்னா அந்த ஒரு 4 அடி தள்ளி நிக்கிறாங்கன்னு சொல்றேன். இவ்வளவு விளக்கம் சொல்றேன், புரியுதுங்களா? அடிங்கிறது ஒரு வார்த்தை தான், ஆனா எத்தனை பொருள் இருக்கு அதுல. அது போல இங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. பேர் என்ன? மாலை. இதுக்கு பேர் மாலை. ஆமா. அந்தி பொழுதுல வர்றதுக்கு பேரு, அதுக்கு பேர் மாலை தான். கால் வச்சு ஏறறான், மேல ஏறறான், எதுல ஏறறான்? படியில ஏறறான். இப்படி படிச்சாலும் படிதான். படிதான். 1000 விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படி படிச்சாலும், நீங்க சொல்றது இப்படி படிச்சாலும் படிதான். அரிசி இலக்கறமே அதுவும் படிதான். அதுவும் படிதான். படி மட்டும் தான் தெரியுமா? மரக்கால் தெரியாதா? உலக்கு இருக்கு தெரியாதா? சொல்லு. இருக்கு. வேற என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இருக்கு. 1000 விளக்கம் சொல்லலாம். இருந்தாலும் கூட அழகான பேச்சு, அற்புதமான பேச்சு, வாழ்த்துக்கள். இருந்தாலும் கூட பாருங்க, சந்தித்ததிலே பல வகையான சந்திப்பு. நீங்க சொன்னீங்களே, இப்ப ஒரு சிலரை பார்க்கும்போது நீங்க எந்த விளக்கமாத்த அடிப்பீங்க? இப்ப நீங்க ஒரு விளக்கமா கொடுக்குறீங்கன்னா அந்த விளக்கத்தை மாற்றி வேற விளக்கத்துல சொல்லலாம். அப்படின்னா விளக்கத்தை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்க விளக்கத்தை மாத்தி எல்லாம் அடிக்க வேண்டாம். அப்படி அடிக்கிறது அவசியம் இல்ல. பதில் அடி. அதத்தான் சொல்ல வரேன். அதனாலதான் இப்ப பொம்பளை பிள்ளைல பிறந்ததுக்கு வீடா இருந்தாலும் வாசலா இருந்தாலும் சுத்தப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? பொம்பளை பிள்ளை. இதை ஆம்பளை பிள்ளைகள் பண்ணலாம், தப்பு இல்ல. உங்களை விட கையில அதிகமா நாங்க தான் பிடிப்போம். சரி, அதனால இப்ப என்ன சொல்லுங்க? விளக்கெண்ணெய். இனிமே பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? எட்ராத விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் எதுக்கு? விளக்கம் என்னன்னு கேட்டேன். நீங்க சொல்றதுக்கு விளக்கம் என்ன? அங்க இருக்கு. நாங்களும் நூல் வச்சிருக்கோம் உள்ள. நீங்க அப்படி கேட்டா ஏதோ தெரியல வச்சுங்களேன், அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா பாத்துருவோம் சொல்லி. பல வகையான சந்திப்புகள் இருக்கு. சிலரை பார்க்கும் பொழுது கையெடுத்து கும்பிடுன்னு தோணும், சிலரை பார்க்கும்போது எரிச்சலா தோணும், கும்பிட்டு தொலைக்கணுமேனு தோணும். என்ன பண்ணி தொலைக்கிறது? சிலரை சந்திக்கும் பொழுது ஆசையா இருக்கும், ஆகா அவங்களை சந்திக்கிறமேனு. சிலரை சந்திக்கிற பொழுது ஏன்டா சந்திக்கிறேன், வேற வழி இல்லாம சந்திக்கிறமே, அதுக்கு ஏன் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பல்லதான் கடிக்கல. இப்படி எல்லாம் பல சந்திப்பு இருந்தாலும் நம்முடைய சந்திப்பு ஒரு முனிவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்புனா நல்ல சந்திப்பா இருக்கணும், நல்ல தொடர்பா இருக்கணும். ஆமா. அன்று பராசுர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. அது முன் ஜென்மத்துல உள்ள புண்ணியம் அந்த அம்மாக்கு கிடைச்சிச்சு. அந்த புண்ணியத்தினாலதான் அவங்க ரெண்டு, நான் புண்ணியம் பண்ணேனா பாவம் பண்ணேன்னு தெரியல, போக தெரியும். பராசுர முனிவரும் மச்சகந்தி சந்தித்தாங்க. ஆமா சுவாமி. சந்தித்த காரணத்தினால அவங்களுக்கு இங்க அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதே சமயத்தில் இங்க நாரதராகப்பட்ட நானும் வள்ளியாகி நீங்களும் சந்திச்சிருக்கோம். அதனால நல்ல விஷயங்கள் பிறக்கணும். ஏமா என்ன நிப்பாட்டுற பேசும்பொழுது பேசுங்க. அங்கே அவர்களுக்கு குழந்தை பிறக்கப்பட்டது. ஏன் பிறக்கப்பட்டது? ஒரு காரணத்துக்காண்டி பிறந்துச்சு. அவங்க 2 பேரும் சந்தித்தாங்க. சந்தித்த உடனே மனவிட்டு பேசினாங்க. பேசின உடனே 2 பேரும் குழந்தை பிறந்துச்சு. கல்யாணம் பண்ணிட்டாங்க 2 பேரும். இப்போ நம்ம சந்திச்சிருக்கோம். இப்போதான் மனவிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நல்ல தமிழ் இந்த இடத்துல பிறக்கணும். என்னம்மா அப்படி பார்க்குற? பேசல, நிப்பாட்ட கூடாதுன்னு பேசுங்க. சரி, நிப்பாட்ட வேணாம். எதற்காகனா பாருங்க, எல்லாமே ஒரு காரணம் இல்லாமல் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கும். எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்து முடிந்தது. நன்றாக நன்மையா மனிதனையும் தேசமெங்கும் மலர்ந்து சிரிக்க அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட பூமி தொடர்ந்து சூழல சமத்துவம் எங்கும் செருகை விரித்து கீதம் பாட நம் வாழ்வு அமையட்டும். பாருங்க, இந்த உலகம் தொடர்ந்து சுழலும்னா அதுக்கு ஒரே ஒரு தேவை என்னன்னா அன்பு மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு பெண்களை சந்திக்கும் பொழுது பெண்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அதனாலதான் அம்மா உன் கை இரும்பா போகட்டும்னு சாபம் கொடுத்தாரு முனிவர். ஆனா அந்த பொண்ணுக்கு ஐயா என்ன சாமி இரும்பு கடையில் வளர்த்ததா? ஆமா, அந்த பிள்ளை இரும்பு கடையை வச்சு இப்ப நல்லா இருக்குது. ஒரு கடைக்கு 5-6 கடை வச்சிருக்கு. இரும்பு கடலைமா, இரும்பு கடலையை வளர்த்ததான்னு கேட்டேன். இரும்பு கடலைங்கிறீங்களா? சொல்றது எல்லாம் சொல்லுங்க, எனக்கு காது விழுக மாட்டேங்குது. எங்கேயோ போயிருச்சா இங்க? சரிதா. அப்ப சுவாமி ஒரு வயது பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளை இப்படி கையில ஒரு கட்டவரல மட்டும் இரும்பா இருந்துச்சுன்னா நாளைக்கு யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டதுனால எப்ப நீ நினைக்கிறீ அப்ப மட்டும் அந்த கட்டவரல இரும்பா மரம் கொடுத்தாரு. அவர் போனதால அந்த பிள்ளைக்கு நல்லா தான் நடந்துச்சு. மச்சகந்தியை பார்த்ததுனாலே அந்த மகள் நல்லா நடந்துச்சு. அதே மாதிரி இரும்பு கடலையை கொண்டு போய் கொடுத்ததுனாலையும் ஏன் சாமி சந்தேகம்? 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல,
கலைமகள் அலைமகள் மலைமகள் 3 பொம்பளை எங்க இருக்காங்கல்ல 3 பொம்பளையா ஆ. என்னம்மா பேச பெண்கள்னு சொல்லுமா இதுல என்ன சொல்லி பொம்பளை தவறு நாகரிகமான பேச்சு வேணாமா என்னன்னா ஒரு முனிவர்கிட்ட பேசும்போது இப்படி தான் பேசுவீங்களா அப்படிலாம் தவறா நான் எதுவுமே பேசலையே அப்புறம் அத்தா மாரியம்மா என்னடி இந்த பாடுபடுத்துற என்னைய நான் என்னடி பாவம் பண்ணேன் ஆத்தால கேட்கலையா அவ கோச்சுக்கிறாளா முருகப்பெருமாள் சாமி கும்பிடுறோம் அது வேற சாமி இல்ல நான்லாம் கும்பிடுறே முருகா நான் இன்னைக்கு நாடகத்தை போயிட்டு வரேன்டா நல்லபடியா துணைக்கு வாடா அவ்வளவுதான் சொல்லுவேன் அது வேறமா அப்புறம் என்ன அது வந்து நம்ம தெய்வத்திட்ட நேரடியாக பாங்க பேசுறோம் அது இப்ப நீங்க தெய்வம் தானே தெய்வ பிறப்பு தெய்வ ஒரு முனிவர் வந்து உயர்வான முனிவர் வந்திருந்தாரு முன்னாடி வச்சு பொம்பளை என்ன அப்புறம் இதெல்லாம் சட்டம் இது ஒண்ணும் தவறு இல்ல தேவலாம் பெண்ண பெண்ணு நல்ல ஒரு விஷயம் இந்தாருங்க ஒரு பாதையில ஒரு வண்டி போனோம்னா முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறி அப்படிதான் போகும். நீங்க ஒருவேளை முன்னேற இவங்க பேசும்போது மட்டும் இடையில வார்த்தையில விடுவாங்களாம் அப்ப நாங்க பேசாம பண்ணணும் பொம்பளைன்னு சொன்னது மட்டும் உங்களுக்கு பட்டுக்குதாக்க கோவம் வருதாக்க நீங்க கோவம் பண்ணுங்க அவசியம் இல்ல அப்படியே நான் பேசினாலும் இன்னமும் நான் எப்படினாலும் பேசலாம் எப்படி பேசுவீங்க நீங்க தான் முறையோட பேசலாம் என்ன பேச முடியும் நீங்க தான் முறையோட பேசணுமே தவிர நான் முறையோட பேசணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல அப்படியா ஏன் ஏன்னா வள்ளிங்கிறவ கதையின் ரீதியா படிச்சதே இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது பேசுறத வச்சுதான் பேசுறா அப்படிக்கல ஒரு வார்த்தை கூட குறைச்சு போகலாம் எங்க நாட்டு பக்கம் அதை பத்தி நினைக்க மாட்டாங்க நீங்க தான் பகுமானமா பேசணும் ஏன்னா நீங்க தான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர் தட்டி தாது தூது தத்து திட்டி திட்டி தாது தாது அப்படின்னாருங்க ஏங்க யார் சொன்னாருன்னா கவி காளமேக புலவர் ஏதாச்சும் புரியுதாமா ஆனா என்னமோ வழியில இருந்த மடியில ஊதி கட்டின மாதிரி இருக்கு நீங்க ஏமா இல்ல கவி காளமேக புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவி காளமேக இந்த கவி மட்டும் தான் சொன்னாரா இல்ல அவர் நிறைய வேற கவியே சொல்லலையா ஏன் இந்த கவி உனக்கு பிடிக்கலையா ஏன் இத சொல்றீங்க நான் ஏன் கேக்குறேன் சொன்னா என்ன வேற கவியே சொல்லுங்க தப்பு கவியே சொல்லணும் அவசியம் இல்ல இருங்க இவ்வளவு சவடால பேசுனீங்க ஒரு முனிவர் ஒரு திருமணமாகாத புள்ள காட்டுக்குள்ள அதுவும் வள்ளி நிக்குது அந்த பிள்ளை இந்த கவியை சொல்லலாம் முதல்ல இந்த கவியில என்ன தப்பு இருக்கு நான் கேக்குறேன் நீங்க சொன்னதே தப்பு என்ன தப்பு இருக்கு இந்த கவியை நான் தானே சொன்னேன் ஆமா இதுக்குள்ள விளக்கத்தை நான் சொல்றேன் தட்டி தாது அப்படின்னா என்னன்னா ஒரு மலர் இன்னொரு மலர் 2 மலர் இருக்கு இந்த மலரும் மலரும் இனப்பெருக்கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்ப என்ன பண்ணும் தேன் பூச்சி இருக்குல்ல குளவி அதான் தேன் குளவி கொசு தேனி கொசு இப்படி பல பேர் இருக்கு அது என்ன பண்ணும் வண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு வண்டு என்ன பண்ணுமா ஒரு மலர்ல இருந்த தேனை சுவைத்து அப்படி மயக்கத்திலே இப்படி போயிட்டு இருக்குமா அதிகமாக தேனை குடிச்சோடனே மயக்கம் வந்துருமா அப்பதான் கேட்குறாரு ஒரு மலரிலிருந்தும் தேனை கொடுக்கக்கூடிய வண்டே கருவண்டு உனக்கு எந்த அம்மா எச்சரிக்கிறவங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் என்னம்மா நீங்க பேசுறது சரியில்லை எனக்கு பிடிக்கல முதல்ல என்னங்க இது கருவண்டு போய் எங்கெங்க மலர்ல தேன் எடுக்குது இப்ப வண்டு இருக்கு வண்டோட நிறம் என்னமா தேனி போய் எடுக்குன்னு சொல்லுங்க சரி இப்ப நீங்க மட்டும் சரியா கோடு உடிச்சு பேசுறீங்களா அவர் வண்டு தான்மா குறிப்பிடாரு நீங்க கரு வண்டுங்க போய் தேன் குடிக்குது கரு வண்டுனா நீ வந்து பல வகை வண்டு இருக்கு கர்ணனின் துறை செங்கோவில் கூட சொல்லுங்க ஏத்துக்கிறேன் கரு வண்டுன்னு சொல்லாதீங்க கமண்டலத்து நீரை அடைத்தது வண்டு சிவனை மட்டுமே சுற்றி வெள்ளம் வந்தது வண்டு இப்படி எல்லாம் பல வண்டு இருக்கு இதெல்லாம் அவதார வண்டுகள் மரவண்டு பொறிவண்டு கண்வண்டு சில்வண்டு பொன்வண்டு இப்படி எல்லாம் பல வண்டு இருக்கு ஆனா நான் சொல்ற வண்டு என்ன வண்டு தெரியுமா சொல்லுங்க நல்ல தேன் வண்டு அதான் வண்டுன்னு குறிப்பிடுறாரு சரி சொல்லுங்க நீங்க இப்படி நீ குடிக்கும் பொழுது தேனோட சுவை எப்படிமா இருக்கும் தேன் இனிக்குமா எப்படி தித்திப்பா இருக்கும் இன்னைக்கு தானே அப்ப என்ன கேட்கிறாரு புலவர் ஒரு மலர் இருந்தும் தேனை குடிக்கிறியே உனக்கு எந்த மலர்ல தேனை குடிக்கும் போது அந்த தேன் நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா அப்படி எப்படி சொல்ல முடியும் தேன்னானே எல்லாமே ஒரே சுவையாத்தான் இருக்கும் வித்தியாசம் இருக்காரு இப்ப ஒரு மன்னர் இருக்கிறாரு இந்த அம்மா ஆடல்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க சுமந்த வாய் கூட பஞ்சனி மீது ஒப்புர கணவனோடு ஓரில்லை செய்யும் பொழுது கற்பகம் சார்ந்த மார்பில் கணதனை மிரண்டு தைத்து அப்பிடம் ஒன்று முதுவில் தரவி பார்த்தாலாம் மங்கை இங்கே வள்ளியாக நடித்த ராஜநடி கம்மங்காடு எங்கேப்பா போனா இங்க வாமா ஏன் வர முடியாது இங்க வரியா வரலையாமா வர முடியாதா இங்க வா நான் சொல்றேன் உன்ட்ட தான் கவி சொல்றேன் அப்புறம் இங்க வாமா முதல்ல ஏன் உள்ள போய் என்ன பண்ற இங்க நீ வரியா மைக் தூக்கிட்டு உள்ள வரவா ஏய் யார் எங்க வர சொல்லுங்க இந்த பிள்ளைய என்ன நான் தவறான கவி ஒன்றும் சொல்லலையே என்னங்க கவி பேசுனா கோச்சிட்டு போறீங்க நான் ஜாடையா பேசுறேன் உங்களை மணி ஆகி போச்சா எப்போ சொல்றிய ஆமாங்க சம்பளம் மட்டும் 8500 ஓவா வாங்குற இதுல தனியா ஆட்டோக்கு வேற காசு வாங்குற அப்புறம் உள்ள ஓடி போய் இப்படிதான் பேசாதீங்க முதல்ல கவியை சொல்லுங்க
துப்புர சிவந்த வாயோட பஞ்சனி மீது ஒப்புர கணவனோடு ஓர்லீலை செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கணவனை மிரண்டு தைத்து அப்படி தடவி பார்த்தாலாம் மங்கை. அதான் ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். சரி, நான் மறுபடிக்கும் ஒரு விளக்கம் தேவை. விளக்கம் சொல்றேன். யாராவது புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். வேணாம்ன்றே. யாருக்காச்சும் புரியுதா? என்ன புரியுதானே? ஒண்ணுமே புரியல அவருக்கு. இருங்க வர ஆத்தா உங்களுக்கு யாருக்காச்சும் புரியுதா? புரியல, யாருக்கும் புரியல. இவர் சொன்னது புரியலையா? புரியலமா. உனக்கு மட்டும் எப்படியா படிக்காத பிள்ளைங்க இது மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கு? சுவாமி, அப்படி நீங்க நினைக்காதீங்க. தெரிய வேண்டிய விஷயம் தெரியும். இப்ப இதை நிறுத்தி கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. துப்புர சிவந்த வாயோடு பஞ்சனி மீது ஒப்புர கணவனோடு ஓர்லீலை செய்யும் போது அப்படி நீ பாடுங்க. புரிஞ்சுச்சா? புரியலன்னு புரிஞ்சுச்சா? அவருக்கு புரியலையா? நீ ஏன் அவரை கேக்குற? புரியலைங்கிறீங்க அங்க உட்காந்துக்கிட்டு. அப்புறம் அந்த அண்ணன் இருக்க, அந்த அண்ணன் ஒரு அண்ணனை வச்சு நடத்த விடிகிற வரைக்கும் அவர் ஒரு ஆள் தயவு இருந்தா போதும். துப்புர சிவந்த வாயினா இதுதான்டா உதடு. கவிஞர் வர்ணிக்கிறார். யாரு? எப்படி? நான் சொல்றேனா? நீங்க சொல்லி தொலையல, கவிஞர் சொல்லி வைத்தார். ஆஹா, உதடுல பல வகையான உதடு. இன்னைக்கு தான் செக்கச்சவந்த உதடு. ரொம்ப நீங்க நடிக்காதீங்க, அங்க பேசுங்க. ஏமா ஒரு கதையை சொல்லும் பொழுது இயல், இசை, நாடகம். அப்பா பெரிய சிவாஜி கணேசன் ஒரு நடிச்சிருவாரு. கதையை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நடிக்கணும்னா மொழிக்கு ஒரு உணர்வு இருக்குமா? இப்படியா சொல்ல முடியும்? நல்லா இருக்குங்க. அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வுல தான் சொல்ல முடியும். ஐயோ, நீங்க சொல்லும் போதே உணர்வா சொல்லுவீங்க போல இருக்கே. அப்ப அந்த ஆண் எப்படி வர்ணிக்கிறானா பெண்ண? தான் பொண்டாட்டிய துப்புர சிவந்த வாயோடு பஞ்சனி மீதுனா என்ன? பஞ்சனை. பஞ்சனை என்ன? நான் ஒண்ணும் சொல்லல. படுக்கை அறையில பஞ்சனைனா அவங்க மெத்தையில படுத்திருக்காங்க. அப்படி சொல்லுமா? அப்படி நான் ஒரு இடத்துக்கு வந்தா நீ வரணுமா? இதுக்கு தான் நான் பேசாம அங்க நின்ன கதையை சொல்லுங்கன்ட்டு. அப்ப பஞ்சனை மீது ஒப்புர கணவனோடு ஓர்லி. ஒப்புர கணவனா தாலி கட்டின புருஷன். தாலி கட்டின ஒன்னாவது புருஷமா? தாலி எவன் கட்டானா அவன் மட்டும்தான் புருஷன். அவனை தான் சொல்றேன். ஒப்புர கணவனோடு முதல் புருஷன் இல்லம்மா. அது பேசணும்னா பாஞ்சாலிக்கு 5 இருந்துச்சு, அது சரித்தேன். ஒருத்தன் தான் கட்ட முடியும். கழுத்துக்கு ஒரு புருஷன், வயிற்றுக்கு ஒரு புருஷன் பெண்களுக்கு அது உண்டு. அதனாலதான் தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் சொன்னேன். இப்ப எங்க ஒப்புர கணவனோடு ஓர்லீலை செய்யும் பொழுது கற்பகம் சார்ந்த மார்பில். கற்பகம்னா என்ன தெரியுமா பொருள்? ஆண்களுக்கு பறந்து விரிந்த மார்பகம்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாத்தியா? பறந்து விரிந்த அப்படி. அதான் கற்பகம் சார்ந்த மார்பில். கற்பகம் சார்ந்த மார்பில் கனதனம் மிரண்டு தைத்து. கனதனம்னா என்ன தெரியுமாமா? பெண்களுக்கு இருக்கக்கூடிய கொங்கைகள். கொங்கைனா என்ன தெரியுமாமா? மார்பகம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய 2 மார்பகத்துக்கு பேரு கணம் ஸ்தனம் என்பது பேர். கனதனம் மிரண்டு தைத்து அப்பினம் ஒன்று தரவி பார்த்தாலாம் மங்கை. என்ன பண்றாங்க? 2 பேரும் ஆசையில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிக்கும் போது என்ன பண்றா? தான் புருஷன் தானே ஆசையோடு அணைக்கும் பொழுது இவ கை பின்னாடி முதுகுக்கு போயிருச்சு. முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. கேட்டுங்க. வள்ளி பாட்டாவே வந்துருச்சு. வள்ளி வர்ற பாட்ட. அரே அப்பா, நாரதர் இவ்வளவு விளக்க சொல்லாம வள்ளி சொல்றதுல பட்டுச்சா? அப்ப ஏங்க அப்படி கத்துறீங்க நீங்க? முதல்ல இருமா. தாம் முண்டாட்டி என்ன பண்றா? தாம் புருஷனை ஆசையோடு கட்டி அணைக்கல. அங்கே அவளுக்கு கையில முதுகுல 2 என்னமோ உறுத்திருச்சான். அப்பதான் அவ யோசிக்கிறா, என்னடா இது? நம்ம புருஷன், நம்ம பொண்டாட்டி, இவன் நம்ம பொண்டாட்டி இல்லமா? அவன் அங்க நம்ம பொண்டாட்டி, இது புருஷன். இப்படி நம்ம ஒன்னா இருக்கையில இவ நினைக்கிறா, என்னடா நம்ம புருஷன் அப்படி கட்டி பிடிக்கும். ஏண்டி நம்ம இங்கிட்டு இருந்து பொத்துக்கிட்டு அங்கிட்டு போயிருச்சு. அப்படி அவன் சொல்லலாமா? நானா சொன்னேனே. இந்த பாடுபடுத்ததே கரக. அப்படி நான் சொல்லல. நீங்க சொல்லல. நான் சொல்லலமா. சொன்னாலும் வேற. நான் சொல்லவே இல்ல. இப்ப நீங்க தான் சொன்னீங்க. யாரு சொன்னா? விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிதை புத்தகத்துல, கவி புத்தகத்துல யாரோ ஒரு கவிஞன் ஏதோ ஒரு காலத்துல பாடி வைத்தானா. உங்களை பார்க்கும்போது அது நினைவுக்கு வந்தது. முதல்ல அது எதுக்கு என்ன பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? பகுத்தறிவு வளர்ப்பதற்காக தான். தகப்பு மாதிரி இருக்கிறவர் தானே எல்லாம் சொல்லணும். ஆனா நீங்க எல்லாம் எனக்கு பிள்ளையா இருந்தா உனக்கெல்லாம் 5 லிட்டர் கள்ளிப்பாலை ஊத்தி அன்னைக்கே கொண்டிருப்பேன். எனக்கெல்லாம் 5 லிட்டர் தேவைப்படாது. நீங்க எல்லாம் எனக்கு அப்பாவா இருந்தா இப்படிதான். என்னது முடிஞ்சிச்சு? அப்படின்னா என்ன பண்ணுவேன்? முடிஞ்சிச்சுன்னு என்ன பண்ணுவேன்? எலி பேஸ்ட் லேசா அப்படி வச்சோம்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் நாரதர் கோயிந்தா தப்பி தவறி கூட நீ எதுவும் கொடுத்தா கூட உங்ககிட்ட வாங்கி நிக்க கூடாது. நீங்க மட்டும் கள்ளிப்பால் 5 லிட்டர், அது 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் பொளச்சிட்டோம்னா கொஞ்சம் கொடுத்து பொளச்சிட்டீங்கன்னா. நான் யாருக்கு இடைஞ்சலா இருக்கேன் நினைக்கிறீங்களா? யாருக்குமே இடைஞ்சலா இருக்க கூடாது. எங்க அப்பா என்னை காவலுக்கு வச்சிருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? காவல் பாக்குற இடத்துல வந்து நீங்க தான் தேவையில்லாம காவல் எதுக்காக பாக்குறீங்க? காவல் பாக்குறேன்னு சொல்லல. அதான் திணை காவலை பெண்கள் காத்திர முடியுமோ? இன்னைக்கு சொன்னது சரி. இனிமே அனாதை கழுதைலாம் என்ன சொல்லாதீங்க. எனக்கு எங்க அப்பா நம்பிராஜ் இருக்காரு. சொல்றேன் கேளுமா. அனாதை கழுதைனே தவறு இல்லம்மா. கழு என்றாலே பெண். அது தெரியும்.
தை என்றாலே பெண், கல்லு என்றாலே அழகு. அழகு அழகான பெண்ணுன்றது அதுக்கு அழகான பெண்ணுன்னு சொன்னா பிரச்சனை இல்லையே. ஏன் அப்படி சொன்னா ஆனா கழுதைன்னு சொல்லக்கூடாது இல்லம்மா, தவறு இல்ல. பெத்தெடுத்தவன் ஒரு தந்தை, பேணி வளர்த்தவன் ஒரு தந்தை, கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் ஒரு தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை தந்தை உலகத்துல இருக்கும்போது நான் எதுக்கு அனாதையா இருக்கணும்? நானே உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். ஆனா சொல்லாத, உன்னை கொன்றுவேன். அதை விட்டுரு. அது நான் தான் விருப்பப்படலையே. இதனால மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். ஆமா ஆமா. என்ன வரக்கூடிய அப்படி என்ன நேராச்சு? அப்படி என்ன அப்படி என்ன நேராச்சு? அப்படி சொல்லுமா. மணி 3 மணி தானே இருக்கு. என்னமோ அதிசயமா பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் நீங்க பேசுறீங்க, அடுத்து நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாட்டு பாடணும், அப்புறம் மாப்பிள்ளை பேரை சொல்லணும், நான் பிடிக்கலன்னு கதை பாட்டு பாடணும். மும்பிட்டு இருக்கு. மணி என்னாச்சு? ஆமா, இப்படி எல்லாம் நீ பண்ணினா நான் முடிக்க மாட்டேன். அப்புறம் பாத்துக்க. நான் அதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அப்ப பேசு. என்னமோ நீங்க தான் பேசுவீங்க மாதிரி. நான் கேக்குறேன், மச்சகந்தியை போய் பராசரர் பார்த்தாருல? ஆமா. 2 பேரும் மச்சகந்தியை பார்த்தாரா? ஆமா. பார்த்த உடனே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன கேக்குறது முனிவர்? சரி. என்ன கேட்டதுக்கு மட்டும் பத்தி சொல்லணும். கதை இப்படி நீட்ட கூடாது. நீட்டா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம். என்ன? இந்த அம்மா வந்து நான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கதையை இந்த அம்மா ஆரம்பிக்க நினைக்குது. ஒரு நிமிடம் இல்லைன்னா 2 நிமிடத்தில் நான் கதையை முடிச்சிடுறான். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த கதையை படித்தபடி அப்படியே ஒப்பிக்காம அங்கே என்ன நடந்துச்சோ அதை பாவனையோடு இந்த அம்மாட்ட நடிச்சு காமிச்சோம்னா அவங்க எல்லாருக்கும் நான் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த கதையை ஒரு 2 நிமிடம் மட்டும். நல்லா இருப்பிய. எனக்கு நடிப்பு வராது, நான் நடிக்கல. நடிப்பு வராது. ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் கதை சொன்னீங்க, நான் பேசிட்டு தான் நின்னேன். இந்த கதைக்கு மட்டும் நீங்க நடிக்க சொல்றீங்க. அவங்க நடிக்க வேணான்ட்டாங்க. அந்த அக்கா விட்டுருமா. அந்த அக்கா விட்டுருமா. நடிக்கிறேன்னு விருப்பப்படுறீங்களா? ஆமாமா. யார் நடிக்கிறதுன்னு பாப்போம். நான் பராசர முனிவர். நான் மச்சகந்தி. ஐயோ, இப்போ ஒண்ணு பார்த்துட்டேன். அம்மா, நான் அந்த கரைக்கு போகணும். இந்த பரிசல் ஓட்டிட்டு போறப்ப என்னை அந்த கடையில் கொண்டு விட்டுறீங்களா? சுவாமி, விவரம் தெரிந்த நாளில் இருந்து பரிசல் ஓட்டுவதுதான் என் தொழில். அப்படியா? பயப்படாமல் ஏறி அமருங்கள். அக்கறையில் தங்களை கொண்டு சேர்த்து. ஆமா, வெறிய உங்க பத்மினி அம்மா நடிப்பு பொழுது எடுக்கிறாங்க. நடிக்க சொல்லி. சரி சரி விடு. நாரர் மகன் மண்டைய பொத்து விடுவேன். சரி சரி விடுமா. ஏற்கனவே விட்டு பொத்து போச்சு நம்ம. அப்ப அந்த கரையில கொண்டு விட்டுறியாம்மா? ஏறுங்கள் சுவாமி, அமருங்கள் சுவாமி, அழைத்து செல்கிறேன். இப்ப பரிசல் போயிருச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே, பெண்ணே சுவாமி, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்ன சுவாமி? உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நீயும் நானும் சேர்ந்து இந்த இடத்தில் இப்பவே ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு வாய்ப்பு இல்லை சுவாமி. நான் பருவத்துக்கே வராத பெண். அது என்னால் இயலாது சுவாமி. பருவத்துக்கு வரலையா? அப்படின்னா வயதிற்கே வரவில்லை. தெரியாத மாதிரி கேட்பீங்க. வயசுக்கு வரலையா? என்னம்மா சொல்ற? அவருக்கு அதிர்ச்சி. அதிர்ச்சி எல்லாம் இல்ல, அதான் உண்மை. சரி, இப்பவே என் தவத்தின் வலிமையாக இந்த இடத்திலே உன்னை செஞ்சிட்டாரா? மங்கை ஆக்கிட்டாரு. நான் பிறக்கும் பொழுதே மீனுக்கு பிறந்தவள். ஆமா. அதனால் என் அருகில் வந்தாலே மீன் கவுச்சி அடிக்கும். அதனால தான் பாருங்க, உங்களுக்கு பரிமளகந்திங்கிற பேரை போக்கி மச்சகந்திங்கிற பேரை போக்கி பரிமளகந்தியாக உருவாக்கி. ஐயா, இந்த நடிப்பு வரைக்கும் போதும். ஏமா, அதுக்கப்புறம் முக்கியமான நடிப்பு இருக்குமா? வேணா சுவாமி, அதுதான் நீங்க வரம் கொடுத்துட்டீங்க, நானும் மாறிட்டேன். நீ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, இனிமேல் தானே பிறக்கணும். இந்த மனுஷனே வரம் கொடுத்துருக்கேன். ஐயா ராசா, நீங்க என்ன உங்க வாத்தியாருக்கு மேல நடிக்கிறீங்க? இல்ல இல்ல, போத விட்டு இருங்க. நீங்க சொல்றது சரியில்லை சுவாமி. இருங்க, இவ்வளவு நேரம் வரம் கொடுத்துட்டாரு, மாத்தியாச்சு. அந்த பையல பேச. தம்பி பேசியா? அப்படி சரி. ஏய், பாரு, நல்ல கதையா இருக்குது. சாமி தெருல விட்டுருவாங்க. ஏப்பா, அந்த கதையை அப்ப குழந்தை உறக்கணும்னா நடிச்சு காட்ட சொல்லுவீங்களோ? கொன்றுவாங்க. கொண்டு பாத்துக்கங்க. குழந்தை பிறந்த உடனே கருணை மேனியாக பிறந்தான். அதனாலதான் அவனுக்கு வேத வியாசகர் என்று பட்டம் வந்தது. ஆனால் வேதத்தை வகுத்தனால தான் வேத வியாசகர். அவனுடைய இயற்பெயர் ஒன்று இருக்கிறது. என்ன? கிருஷ்ணத்துவை பாயனார்னு சொல்லக்கூடிய பேர். அழகா பேசுறீங்க, அறிவா பேசுறீங்க. சந்திப்பிலே பல வகையான சந்திப்பு. உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. என்ன சந்திச்சனால இப்ப என்ன உங்களுக்கு? பெண்களுக்கு பருவம் எழுவகை உண்டு சுவாமி. பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரலம் என்ன 7 வகை பருவம் உண்டு. அதுல மங்கை பருவம் 3வது பருவத்துல நான் நிக்கிறேன். 3வது பருவத்துல நிக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பருவத்திற்கு உருவத்திற்கு அழகிய ஆண் மகனை உங்களுக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்து. மாப்பிள்ளைக்கு சிறப்பு இருந்தா சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன். அதனால நான் யாரு எந்த மாப்பிள்ளைங்கறத ஒரே வரியில சொல்றீங்க. சொல்லுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை, சுப்பிரமணி தெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமே உலகத்தில் இல்லை. சுப்பிரமணியனே, அந்த கண்ணனையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்து. நீங்க எப்போதுமே நல்லா செய்ய மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எனக்கு இப்படி சொல்றீங்க பாருங்க. மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை. உங்க மாப்பிள்ளைனா உங்களோட வச்சுக்கங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு கல்யாணம் இருந்தா அவருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. தேவையில்லைன்றேன். முருகனை கட்டிக்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறேன். அல்ல பகலும் இந்த அவஸ்தை நீ விடுத்து, அல்ல பகலும் இந்த அவஸ்தை நீ விடுத்து, நீர் உள்ளுக்குள் இருப்பை சிவை மடுத்து சொல்லும் பொய்யான தவவேட புரிந்து வந்தவரே. பேசாத. பொய்யான தவறு வேடம் புரிந்து வந்தவரே. பொய்யான தவவேட புரிந்து வந்தவரே. பூமையில் தோல் கொள்ளும் புகழக்காரரே. கைவரி கையுள்ளது லக்ககவி நான் சொன்னி ஓஹோ இந்த சினமே நான் சின்னமோ பின்னு வச்சிரமே. கவலை கொள்ளாது மானியத்தில் சொல்லும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்கவர்